வணக்கம். வாஸ்து சாஸ்திரம், நிலம் மனை வாங்குவதற்கு உண்டான வாஸ்து சாஸ்திரம், அது சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு ஒரு மனை நிலம் வாங்கியாகி விட்டது. அதன் பிறகு அந்த மனை நம்முடைய கைவிட்டு போகாம இருக்கணும், சீக்கிரமாக பயன்பாட்டிற்கு வரணும். சீக்கிரமான பயன்பாட்டிற்கு வரணும் சொல்லும் போது கட்டடங்கள் கட்டி குடியேறணும், அல்லது எந்த நோக்கத்திற்காக வாங்கி இருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறணும். அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது. அதற்குண்டான வழி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை பார்க்கலாம். முதல்ல மனை வாங்குறோம்னு சொல்லும் போது அந்த மனை நல்ல சுற்றுப்புற சூழல் கொண்ட மனையாக, வாஸ்து சாஸ்திர ரீதியாக சரியான மனையாக வாங்கிடணும். வாங்கின பிறகு முதல்ல அதற்கு வேலி அமைத்து விடணும். ஏன்னா ஒரு மனையை வாங்கிட்டோம்னு சொல்லும் போது அந்த மனை நம்மோட தொடர்புக்கு வரணும்னு சொல்லும் போது அதை பொதுவான இடத்திலிருந்து பிரிச்சிடணும். வேலி அமைக்கும் போதுதான் அது பிரியும். அது வரைக்கும் பத்திர ரீதியாக நம்முடைய பெயருக்கு வந்தாலும் கூட நம்ம வாங்கின அந்த குறிப்பிட்ட அளவு மனையானது அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மனைகளோடும் சேர்ந்ததாகத்தான் இருக்கும். அப்போ வேறு ஏதாவது தோஷங்கள் பக்கத்துல நடக்குது, யாராவது பக்கத்துல ஒரு பள்ளம் எடுக்கிறாங்க, கட்டடம் கட்டுறாங்க, அல்லது வேற ஏதாவது பொதுவான பயன்பாடு அந்த இடத்துல வருதுன்னு சொல்லும் போது அதனுடைய பாதிப்பு இந்த மனைக்கும் வரும். அதனால முதல்ல அதை பிரிக்கணும் சொல்லும் போது வேலி அமைக்கணும். வேலி அமைக்கிறதுன்னு சொல்லும் போது பென்சிங்னு சொல்லக்கூடிய வேலி அமைக்கிறது தான் சிறப்பு. காம்பவுண்ட் சுவர்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சுவரை கட்டுவது சிறப்பு கிடையாது. அனுபவ ரீதியாக நம்ம பார்க்கலாம், நான் பார்த்திருக்கேன். இதுக்கப்புறம் நீங்களும் பாருங்க. எந்த ஒரு மனை ஒரு வாங்கி முழுக்க அதை காம்பவுண்ட் சுவர் கட்டி அதை மூடிட்டாரோ அது அப்படியே தான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரமாக பயன்பாட்டிற்கு வராது, பல ஆண்டு காலம் ஆனாலும் கூட சரி. அதனால அப்படியாக முழுக்க காம்பவுண்ட் சுவர் சுற்றுச்சுவர் கட்டி அதை மறைச்சிடக்கூடாது. பென்சிங் வேலி மட்டும் போடலாம், அல்லது அதிகமான பாதுகாப்பு காரணங்கள் கருதி சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் கட்டினாலும் கூட அதுவும் கூட வாஸ்து சாஸ்திர முறைப்படிதான் கட்டணும். முடிந்த அளவிற்கு கிழக்கு வடக்கு இந்த திசைகளை காம்பவுண்ட் சுவர் கட்டாம இருக்கலாம். அப்படி செய்யும் போது அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு ஆகக்கூடிய காலதாமத்தை குறைத்து கொள்ளலாம். அது தோஷத்திற்கு போகாது. அதனால ஃபென்சிங் அமைக்கிறது சிறந்த வழி. காம்பவுண்ட் கட்டுறோம்னு சொல்லும் போது கிழக்கு வடக்க விட்டுட்டு கட்டணும், அல்லது கிழக்கு வடக்குல மிக சிறியதாக அந்த சுற்றுச்சுவர் இருக்கணும், உயரம் குறைந்ததாக இருக்கணும். இதை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் மனை சம்பந்தமான வாஸ்து சாஸ்திர ரீதியான தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.